Hey friends, welcome to eCreation. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். அந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து ரொம்ப ஈஸியா வீட்லயே செஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இப்போ மழை சீசன் வேற ஆரம்பிச்சிருச்சு. ஈவினிங் டைம்ல ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணும். அந்த மாதிரி தோணும்போது டக்குன்னு நம்ம வந்து வீட்ல வந்து ரெடி பண்ணிடலாம். அது என்னன்னா இட்லி மாவு இல்ல தோசை மாவு ஏதாவது இருந்தோம்னா வீட்லயே வந்து சட்டுன்னு வந்து இந்த ரெசிபி வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்நாக்ஸ்க்கு தேவையான பொருட்கள் வந்துட்டு நான் வந்து இட்லி மாவு வந்துட்டு இன்னைக்கு தான் அரைச்ச மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு 1.5 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்களோ ஆள் அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க மாவு. அப்புறம் வந்துட்டு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் வந்துட்டு நான் வந்து அரிசி மாவு சேர்க்க போகிறேன். உங்களுக்கு மாவே வந்துட்டு ரொம்ப கெட்டியாக இருக்குது இட்லி மாவு அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து அரிசி மாவு சேர்க்க வேணாம். மாவு லைட்டாக தண்ணியாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு அரிசி மாவு வந்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறணும். அப்போ தான் வந்துட்டு எண்ணெய் உரியாமல் இருக்கும். ஒரு வெங்காயம் வந்து சின்ன பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். காரத்துக்கு வந்து நான் வந்து மிளகுத்தூள் மட்டும் தான் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு வந்து மிளகாய் போடனாலும் மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாம், இஞ்சி கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கிறேன். இல்லை மிளகு வந்து முழுசாக போடனாலும் போட்டுக்கலாம். முழுசாக போட்டோம்னா பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிறக்கி வச்சுருவாங்க, மிளகு வந்து மென்று சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி பொடியாக அரைச்சிட்டோம்னா பசங்க வந்துட்டு மிளகு போட்டுக்கிறதே தெரியாமல் எடுத்து சாப்பிட்ருவாங்க. அப்புறம் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். இதுதான் நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறது பார்க்கலாம். எடுத்து வச்சிருக்க இட்லி மாவில் வந்துட்டு கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம். அப்புறமா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொத்தமல்லி, உப்பு தேவையான அளவு. நான் வந்து மாவில் வந்து உப்பு போட்டு பிசைஞ்சு வைக்க மாட்டேன். அதனால் நீங்கள் வந்து மாவில் உப்பு போட்டிருந்தீங்கன்னா வந்துட்டு உப்பு வந்து உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, டேஸ்ட்டு பார்த்துட்டு போடுங்க. நான் மாவில் வந்து உப்பு போடலை, அதனால் வந்துட்டு நான் உப்பு போட்டிருக்கேன். அப்புறமா 2லேருந்து 3 ஸ்பூன் வந்துட்டு அரிசி மாவு, சேர்த்து இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவு வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெயை வந்து சூடு பண்ணிடலாம். இப்போ வந்து பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடு பண்ண வச்சாச்சு. எண்ணெய் சூடாகட்டும். நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வந்துட்டு இட்லி மாவு வச்சு எப்படி கார பனியாரம் செய்கிறதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து இப்போ சூடாயிடுச்சு. இப்போ நம்ம குட்டி குட்டியாக வந்துட்டு வடை மாதிரி போட்டுட்டுக்கலாம். நீங்கள் வந்துட்டு குட்டி குட்டியாக ரவுண்ட் எப்படி உங்களுக்கு சேஃப் வருதோ அந்த மாதிரி போட்டுட்ருக்கோம். நான் வந்து குட்டி குட்டியாக போண்டா மாதிரி தான் போட்டு எடுக்க போகிறேன். இந்த மாதிரி எல்லா பக்கமும் வேகிற மாதிரி நல்லா பெரட்டி விட்டு வேக விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து போண்டா வந்து எடுத்துடலாம். இப்போ வந்துட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம போண்டாவை எடுத்துடலாம். அடுத்தது வந்து நம்ம போட்டு எடுத்துக்குவோம். வெந்துருச்சு, எடுத்துடலாம். நம்மளுடைய ஈவினிங் ஸ்நாக்ஸ் இட்லி மாவு போண்டா வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்க செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.